ஓகே, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.10ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by gn equal to g of n equal to n square minus n divided by 2, where each team plays with every other team exactly once. ஸோ ஒவ்வொருத்தரோட கரெக்டாக ஒரு தடவை தான் மோதுறாங்க. A league schedules 15 games. மொத்தம் 15 கேம் இருக்குது. How many teams are there in the league? ஸோ மொத்தம் நடந்த மேட்ச்சு இவ்வளவு மேட்ச்சு, அதில் 15 கேம் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட தான் மோதிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை டீம் இருக்குது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை டீம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன், g of n equal to n square minus n divided by 2. ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ g of n அப்படின்றது நமக்கு மொத்தம் நடந்த மேட்ச்சு, அதுதான் 15 அப்படின்றத அவங்க சொல்லிட்டான். மீதி இருக்குது n square divided by n. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2வை கிராஸாக கொண்டு போனால் என்ன வரும், 2 × 15 30 equal to n square minus n. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 30 அந்த சைடு நான் கொண்டு போகிறேன். அப்போ எப்படி வரும், n square minus n minus 30 equal to 0. ஸோ நம்மளுக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சாச்சுன்னா இதை நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணால் முன்னாடி நம்பர் கிடையாது. ஸோ மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா -30 ஆட் பண்ணால் -1, என்னுக்கு முன்னாடி இருக்க -1. ஓகேங்களா? ஸோ அப்போ 5ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 30, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 1. எது மைனஸ் வரும் பார்த்தா ஆன்சர் மைனஸு. ஸோ ஹையஸ்ட் நம்பர் தான் மைனஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி எழுதுகிறேன், n ஸ்கொயர் மைனஸ் என்ன. ஸோ இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும், என்ன அப்படின்னா நான் எடுத்தோன்னே சரி இப்போ போட்டு பாருங்களேன், 5 போட்டு பாருங்கள், ப்ளஸ் 5n மைனஸ் 6n மைனஸ் 30 = 0. ஓகேங்களா? அந்த மைனஸ் என்ன 5 மைனஸ் 6ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து எடுத்து எழுதுனேன் அப்படின்னா நான் என்ன வெளியில் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எது எடுக்கலாம், n அப்படின்றத வெளியில் எடுப்பேன். மீதி இருக்குது என்னது, n ஸ்கொயரில் n, 5nல n போச்சுன்னா 5. ஸோ இதே n + 5ஐ நான் இங்கிட்ட எழுதி ஈக்குவல் டு 0 போட்டேன். இங்கே வரக்கூடிய நம்பர் என்ன வரும் அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம், -6n டிவைட் பை n கேன்சல், -6. ஓகேங்களா? ஸோ -6 மல்டிபிள் பண்ணி பார்த்தா தெரியும், -6 × n -6n -6 × 5 -30. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்று சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா, எதை ஃபஸ்ட் எழுதணும் எதை செகண்ட் எழுதணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். எதை வேணாலும் ஃபஸ்ட் எழுதலாம், எதை வேணாலும் செகண்ட் எழுதலாம். இந்த மாதிரி எழுதும்போது நான் -6n முதல் எழுதி ரெண்டாவது 5n போட்டாலும் ஆன்சர் எனக்கு கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதில் குழப்ப வேணாம், எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் எடுத்துருக்குறோம். ஸோ எந்த நம்பரை முன்னாடி போட்டாலும் ரெண்டாவது எந்த நம்பரை போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதுறேன், n + 5 காமனாக இருக்கிறதுனால n + 5 எடுத்துட்டேன். இது ரெண்டையும் ஜோடி சேர்த்து விட்றேன், n - 6 = 0. ஓகேங்களா? ரெண்டு நம்பருமே 0. ஸோ அப்போ n - 6 = 0, n + 5 = 0. ஸோ n = 6, n +5 அந்த சைடு -5. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லா இடத்துலையும் எழுதியிருப்போம். பட் இந்த இடத்துல மைனஸில் இருக்குது. என்ன அவன் கேட்டிருக்கான், எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ டீம் நம்பர் சொல்லும்போது மைனஸில் எப்போவுமே வராது, ப்ளஸில் மட்டும்தான் வரும். therefore 6 teams are participate. ஓகேங்களா? ஸோ டீமோட நம்பர் கேட்டதுனால இந்த இடத்துல மைனஸை விட்டுறணும். மைனஸ் டேர்மை விட்டுட்டு ப்ளஸ் டேர்மை மட்டும்தான் எழுதணும். ஸோ இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் டேர்ம் வந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம். ஓகேங்களா? ரெண்டுமே இதோட ரூட்டு தான் அப்படின்னு எழுதியிருப்போம் 4th டிவிஷனில். பட் இந்த டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸில் ஆன்சர் வந்திருந்தால் அதை நம்ம எழுத முடியாது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டீம்ஸ் அப்படின்றது ப்ளஸில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? மைனஸ்ன்றதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ புரிஞ்சிருந்துச்சி, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.